ஹலோ ஃபார்மர்ஸ், இன்றைக்கு முடிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் பிராண்டை இந்த அலியேட் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானக்குள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பூஞ்சானக்குள்ளியை என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஸ்டைல் ஏஎல், அதாவது அலுமினியம் 80% WP ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது வெட்டபிள் பவுடர் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நீரில் கரையக்கூடிய தூள் வடிவிலான பூஞ்சானக்குள்ளியாக இது இருக்குது. நெக்ஸ்ட் இது எந்த மாதிரி செயல்படக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபுல் சிஸ்டமேட்டிக் ஃபங்கசைடு தான். ஸோ அதனால் நம்ம ஸ்ப்ரே பண்ண பிறகு சைலம் ஃபோலியம் சிக்கல் வழியாக பயிரோட வேர்கள் வர சென்றடைந்து பயிரோட மேல்புறம் இருக்கக்கூடிய பக்க கிளைகள்லையும் அந்த கிளைகளோட நுனி இலைகள் வர சென்றடைந்து முழுவதுமாக செயல்படும். ஸோ அதனால் நம்ம அதை எந்த பூஞ்சான நோயை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறோமோ அதுக்கு 100% ரிசல்ட் கிடச்சிரும். அண்ட் இந்த பூஞ்சானக்குள்ளி மற்ற ஒரு சில பூஞ்சானக்குள்ளிகள் பயன்படுத்தும் போது அந்த பூஞ்சான நோய்கள் ரெசிஸ்டண்ட் ஆகி பூஞ்சான நோய் குணமாகாமல் இருக்கிற மாதிரி இந்த பூஞ்சானக்குள்ளிக்கு குணமாகாமல் இருக்காது. அதாவது நம்ம இயர்லி ஸ்டேஜில் ரொம்பவே தீவிரமடைந்து பயிர் அழியக்கூடிய நிலையில் இல்லாத பட்சத்தில் ஆரம்ப நிலையிலேயே ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம பயிரை முழுவதுமாக குணப்படுத்திடலாம். அண்ட் பயிரோட ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சானக்குள்ளியை பயன்படுத்த மூலமா பயிர்களில் அதிக அளவு வேர் அழுகல், தண்டு அழுகல், பழ அழுகல் இந்த மாதிரியான அழுகல் நோயை ஏற்படுத்தக்கூடிய ஃபைட்டம் தாரா அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பூஞ்சானத்தை நம்ம அழிக்கலாம். ஸோ இதை பயிர்களில் இந்த பூஞ்சானக்குள்ளி எப்படி அழிக்குது அப்படின்னு பார்க்கும்போது பயிரோட எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பயிரில் இந்த பூஞ்சானை பரவாமல் தடுக்கிறது மூலயமா இதோட செயல்பாடை அழிக்குது. ஸோ இதன் மூலயமா இந்த பூஞ்சான நோயிலேருந்து பயிரை நம்மளால் காப்பாற்ற முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சானக்குள்ளி ஒரு முழுவதும் ரெயின்ஃபாஸ்ட்னஸான பூஞ்சானக்குள்ளி. அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து சரியாக ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு பிறகு மழை பெஞ்சாலும் கூட இந்த பூஞ்சானக்குள்ளியோட செயல்பாடு பயிர்களில் குன்றாது. நம்ம எதுக்காக ஸ்ப்ரே பண்ணமோ அந்த பூஞ்சான நோய்களை குணப்படுத்தும். அண்ட் இதை பயன்படுத்தும் மூலயமா நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேரல்கள், தண்டல்கள், பழல்கள் இந்த மாதிரியான பூஞ்சான நோய்களை மட்டும்தான் குணப்படுத்த முடியுமானா கிடையாது. டவுனி மைல்டுன்னு குறிப்பிடக்கூடிய அடிசாம்பல் நோயுமே நம்ம குணப்படுத்தலாம். அதாவது இலைகளுக்கு அடிப்புறம் சாம்பல் தூவி விட்டது போல் தென்படும். ஸோ இதுதான் டவுனி மைல்டு அப்படின்னு குறிப்பிடக்கூடிய பூஞ்சான நோய். நெக்ஸ்ட் இந்த பூஞ்சானக்குள்ளியோட டோசேஜ் பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரை பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நெக்ஸ்ட் இந்த பூஞ்சானக்குள்ளி எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குறிப்பிட்டக்கூடிய பூஞ்சான நோய் தாக்குதல் தீவிரமாக பரவி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பட்சத்தில் 1 வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். எது வரை அப்படின்னா நம்ம குறிப்பிட்டக்கூடிய பூஞ்சான நோய்கள் குணமாகிற வரை. அண்ட் இதுவே ஓரிரு செடிகளில் மட்டுமே இந்த பூஞ்சான நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் நீங்கள் ப்ரிவென்டிவ் மெஷராக பயன்படுத்தினாலே போதும். அதாவது 10 நாட்களுக்கு ஒரு முறையோ 14 நாட்களுக்கு ஒரு முறையோ பயன்படுத்தினாலே போதும். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பூஞ்சானக்குள்ளியோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இந்த பூஞ்சானக்குள்ளி நீங்கள் மற்ற இந்த ஒரு பூஞ்சானக்குள்ளியில் கூட சரி, நுண்ணூட்ட சத்து மருந்துகளும் சரி, பூச்சிக்கொல்லிகள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் அதே நேரத்தில் பூஞ்சானக்குள்ளின்னு பார்க்கும்போது காப்பர் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பூஞ்சானக்குள்ளிகள் கூடயும் சரி, இல்லைனா கால்சியம் சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு உரங்கள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்படி பயன்படுத்தும் பட்சத்தில் பயிர்களில் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு இலைகள் கருகக்கூடும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஸ்ப்ரேயர் டேங்கில் ப்ரீவியஸாக முன்னாடி ஸ்ப்ரே பண்ணும்போது காப்பர் சார்ந்த எந்த ஒரு பூஞ்சானக்குள்ளியும் பயன்படுத்தியிருக்கும் பட்சத்தில் நீங்கள் முழுவதுமாக க்ளீன் பண்ணிட்டு பயன்படுத்துகிறது நல்லது இந்த அலியேட் பூஞ்சானக்குள்ளியை. ஏன்னால் அப்படின்னா காப்பர் கலந்த பூஞ்சானக்குள்ளியோட சொல்யூஷன் கொஞ்சமாவது அடிதங்கி இருக்கும் பட்சத்தில் ஸ்ப்ரேயர் டேங்கில் நீங்கள் இந்த அலியேட் பூஞ்சானக்குள்ளியை கலந்து பயன்படுத்தும் போது பயிர்களில் ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்பட்டு இலைகள் கருகக்கூடும். ஸோ அதனால் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காப்பர் சார்ந்த எந்த ஒரு பூஞ்சானக்குள்ளியும் பயன்படுத்தியிருக்கும் பட்சத்தில் டேங்கை முழுவதும் க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் இந்த பூஞ்சானக்குள்ளி நம்ம குறிப்பிட்டக்கூடிய பூஞ்சான நோய்கள் ஏற்படக்கூடிய எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ப்ரைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் மெம்பர்ஷிப்புக்கு பக்கத்தில் ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் காட்டும். ஸோ அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதாவது ட்ரிப் இரிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய கனெக்டர்ஸ், அதாவது எல்போ கனெக்டர்ஸ், டீ கனெக்டர்ஸ் இந்த மாதிரியான கனெக்டர்ஸ் ஆட் பண்ணியிருந்திருப்போம். அண்ட் க்ளவுஸு, ப்ரஷ் கட்டர்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 100 கிராம் 400 500 விலையிலையும், 1/4 கிலோ 800 900 விலையிலையும், 1/2 கிலோ 1550 1650 விலையிலையும், 1 கிலோ 2750 2850 விலையிலையும் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு பூஞ்சானக்குள்ளியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த பூஞ்சானக்குள்ளியோட பெயரையோ இல்லைனா டெக்னிக்கையோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரியோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரியோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.